Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்டில் தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். சாப்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பிங். லெட்ஸ் see intro about a ஸ்கோப்பிங். அதாவது வேரியபிள்ஸு, பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதனுடைய விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரெஃபர் பண்ணுறது தான் ஸ்கோப்பிங்கிறது. அதாவது இதை இன்னொரு விதமாக சொல்ல போனால் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, எந்த பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து ஒரு வேரியபிளையோ இல்லை பேராமீட்டர்ஸையோ இல்லை ஃபங்க்ஷனையோ அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத ரெஃபர் பண்ணுறது தான் ஸ்கோப்பிங். நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா பார்ட்டாக நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ லைக் ஃபங்க்ஷன்ஸு, லூப்பிங்கு, ஸோ லைக் வைஸ். ஸோ இதில் எந்த பார்ட்டில் எந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத ரெஃபர் பண்ணுறது தான் இந்த ஸ்கோப்பிங் கான்செப்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம பைத்தானில் டிஃபைன் பண்ணுறது குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். குளோபல்னால் என்னென்னா எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குளோபல் ஸ்கோப்பை வந்து டிஃபைன் பண்ணும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே வேரியபிளை ரெண்டு பிளாக்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா அது செகண்ட் பிளாக்லையும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம ஒரு வேரியபிளினுடைய விசிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ண தான் இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வேரியபிள் ஸ்கோப். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு வேரியபிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சாகணும். ஸோ வேரியபிள்ஸ்னால் நீங்கள் 11th C++ல படிச்சிருப்பீங்க. தட் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் தி வேல்யூஸ். ஸோ அதே தான் இங்கேயும் படிக்க போகிறோம். அதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம மெமரியில் ஒரு அட்ரஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டு ஸ்டோர் த வேல்யூஸ் தட் எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் we can store in the variable. Let's see how to store the values in variable. எப்போ நம்ம ஒரு வேரியபிளில் கோலன் ஈக்குவல் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோமோ, ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை பைண்டிங் பண்ணுறோம் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடில் இருக்க இன்ஸ்டன்ஸ்னால் வேல்யூ, ஆப்ஜெக்ட் இங்கே ரெஃபர் பண்ணுறது அப்படி தான். ஸோ அதை கொண்டு வந்து வேரியபிளில் பைண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேம் வேல்யூஸை பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்டன்ஸை நம்ம மல்டிபிள் வேரியபிளில் மேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் தான், அதாவது இந்த பைண்டிங் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பைண்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா வேரியபிள் நேமை ஆப்ஜெக்ட் கூட பைண்ட் பண்ணுற ப்ராசஸை தான் வந்து மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். பைண்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணுவோம். இதே பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோலன் ஈக்குவல்ன்றதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஸோ இந்த மாதிரியான மேப்பிங்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நேம் ஸ்பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் மேப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஸ்டூடெண்ட்டையும் டீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா மேப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் ரூம் எப்படி தேவையோ அதே மாதிரி நேம் ஆஃப் த வேரியபிள்ஸையும் ஆப்ஜெக்ட்ஸையும் மேப்பிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்ன்ற கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஓகே, லெட்ஸ் see the example for mapping. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஏன்றது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி வேரியபிள், கோலன் ஈக்குவல் யூஸ் பண்ணி மேப்பிங் பண்ணுறோம். அதாவது இந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை ரைட் சைடில் இருக்க இன்ஸ்டன்ஸ் 5ன்றது பார்த்தோன்னா இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தோன்னா வேல்யூஸ்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த வேரியபிள் ஏவில் மேப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏவில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். இங்கே பின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். பிக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டன்ஸ் கொடுக்கல, அதாவது டேரெக்டாக வேல்யூ கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஏவில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து மேப்பிங் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see the next எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து மேப்பிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, பிக்கு டைரக்டா வேல்யூ கொடுக்காம ஸோ நம்ம முன்ன பார்த்த மெத்தட் மாதிரி ஏவில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, ஏவுக்கும் பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும், பிக்கும் பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும். ஸோ ஏனுடைய வேல்யூவை நம்ம வந்து
பிக்கு அசைன் பண்ணிட்டோம். ஸோ பிக்கும் அப்போ 5 தான் இருக்கும். இங்கே தேர்ட் லைன் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 3. இப்போ ஏனுடைய வேல்யூவை லாஸ்ட்டாக நம்ம வந்து பிக்கு அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்றது பார்த்தீங்கன்னா ஏவுக்கு அசைன் ஆகும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவில் வந்து 3 ஸ்டோர் ஆகிருக்கும், பியில் வந்து 5 ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேப்பிங் பண்ணலாம். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் கோடில் ஸோ அந்த வேரியபிள் எது வரைக்கும் விசிபிளாக இருக்கணும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். லெட்ஸ் see the next example here. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே ஒரே ஒரு லைன் மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, a ஈக்குவல் டு 7. ஸோ இந்த வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் மேப்பிங் பண்ணியிருக்காங்க பை யூசிங் திஸ் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவில் 7ன்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏன்ற வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து நம்ம அதை அக்சஸ் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர்ன்ற மெசேஜ் வரும். என்ன எரர் அப்படின்றது வரும் பார்த்தீங்கன்னா நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்றது வரும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்குள்ளே கொடுக்குது, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குற வேரியபிள்ஸை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். இதில் ஒரு வேரியபிள்னுடைய டியூரேஷன்ஸ் எவ்வளோ நேரம் இருக்குதோ அதுதான் வந்து லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் see the next topic, LEGP ரூல். இது என்ன LEGP அப்படின்றது நம்ம டீப்பாக பார்க்கலாம். இப்போ 1 by 1. ஸ்கோப்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்கோப்ன்றது ஆர்டரையும் டிஃபைன் பண்ணுது. என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் கூட மேப் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஆர்டர்ஸில் அந்த வேல்யூ மேப் பண்ணணும் அப்படின்றத ஸ்கோப் டிஃபைன் பண்ணுது. Let's see the example for it. Let's see this example. இங்கே எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எக்ஸில் அவுட்டர்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் வேரியபிள் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு கொடுத்துருக்கோம், இங்கே அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், பிரிண்ட் எக்ஸ்ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் எக்ஸ் டிஸ்பிளே. ஸோ இங்கே ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்றது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நம்ம தான் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தான் ரைட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதோட 5th லைனுக்கு வந்துடும். 5th லைனில் பிரிண்ட் எக்ஸ்ன்னும் போது இங்கே எக்ஸ்ன்ற சேம் வேரியபிளில் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எப்போ வந்து நம்ம எக்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் பிரிண்ட் பண்ணுறோமோ அப்போ அவுட்டர் எக்ஸில் இருக்க வேரியபிளை ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்ன்றது பிரிண்ட் ஆகும் அவுட்புட் ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இங்கே தான் நம்ம வந்து டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ இந்த லைனை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ன்ற வேரியபிளில் இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணாது, ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஓகே, லெட்ஸ் see the output for this. இதில் ஸ்கோப்னுடைய ஆர்டரை பார்த்தீங்கன்னா LEGP ரூல்ஸ் வந்து டிசைட் பண்ணும். வில் see what is that LEGP. ஓகே, லெட்ஸ் see the LEGP-னுடைய ஹையரார்கி பார்க்கலாம். ஸோ இந்த ஹையரார்கி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லோவஸ்ட் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Lன்றது பார்த்தீங்கன்னா லோக்கலு, Eன்றது என்க்ளோஸ்டு, Gன்றது குளோபலு. நெக்ஸ்ட்டு அதில் Bன்றது பில்டின் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை கிளாஸ்க்குள்ளேயோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம், அது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். என்க்ளோஸ்டு ரூல்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம், அது வந்து என்க்ளோஸ்டு ரூல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குளோபல், அதாவது ஒரு ப்ரோக்ராமில் அப்பர் மோஸ்ட்டில் டிஃபைன் பண்ணுற ஒரு வேரியபிளை வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டின் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ ப்ரீ டிஃபைன்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் அ பில்டின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the structure very deeply. லோக்கல் பாருங்கள், ஸோ இங்கே ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணோன்னா ஸோ அந்த வேரியபிள்ஸ் இந்த பிளாக்குள்ளே மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், என்க்ளோஸ்டுன்றது இந்த பிளாக்குள்ளே ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளேயும் அக்சஸ் பண்ணலாம், அதனுடைய சப் பிளாக் ஸோ இங்கேயும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் குளோபல்ன்றது பார்த்தீங்கன்னா குளோபலில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோன்னா ஸோ குளோபல் அதாவது இந்த பிளாக்குள்ளேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம்,
என்க்ளோஸ்டுக்குள்ளேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம், லோக்கல்குள்ளேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் கேன் பி அக்சஸ் எனிவேர் இன் த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டுன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ரிசர்வ்டு நேம். ஸோ இந்த இதில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் த ரூல்ஸ் ஃபார் LEGB. நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது வேரியபிள் ஸ்கோப்பில். என்னென்ன டைப்ஸ்ன்றதை நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அதுதான் வந்து 4 டைப்ஸ்: லோக்கலு, என்க்ளோஸ்டு, பில்டின்னு, நெக்ஸ்ட்டு குளோபல். ஸோ இந்த 4 டைப்ஸ் தான் நம்ம வந்து டீப்பாக 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வில் சி வாட் இஸ் த லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளாக்குள்ளேயோ நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வேரியபிள்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இல்லை அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், அந்த வேரியபிளை வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the example for this. இங்கே பாருங்க, டிஸ்ப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. a = 7 print a. ஏவில் பார்த்தீங்கன்னா 7ன்றதை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் டிஸ்ப்ன்றதை கால் பண்ண உடனே 7ன்ற வேல்யூவை ஏவில் மேப்பிங் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஏ என்னும் போது ஏவில் 7ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன்ஸு, இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் see the next topic, global scope. global scopeனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம், அதாவது டாப் மோஸ்ட்டில் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம் ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குளோபல் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோன்னா, ஸோ அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தும் அக்சஸ் பண்ணலாம், இல்லை ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்தும் அக்சஸ் பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே. லெட்ஸ் see the example for this. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி 10ன்றதை பார்த்தீங்கன்னா ஏவில் மேப்பிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது ஃபங்க்ஷன்ஸு, அந்த ஃபங்க்ஷனுடைய நேமு டிஸ்ப், இதுக்குள்ளே 2 ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். a = 7, இங்கே பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருவோம். இங்கே சேம் வேரியபிள் யூஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் வேரியபிள், இது வந்து குளோபல் வேரியபிள். இது ஏன் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணால் அது வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறோம். டாப் மோஸ்ட்டில் அதாவது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணோம், அது குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் see how it's working. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது a = 10ன்றது டிஃபைன் பண்ணியிருக்கோம். லைன் 2, 3, 4 இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணாது, நம்ம தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான காலிங் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதும் டேரெக்டாக வந்து 5th லைனுக்கு வந்துடும். ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இருக்க லைனுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா DISP, this is a calling function. ஸோ இப்போ இந்த லைனை பார்த்ததும் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். a = 7 அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஏன்னும் போது ஸோ இந்த லோக்கல் வேரியபிளில் இருக்க வேல்யூவை எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7ன்றதை பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே 5th லைன்லேருந்து நெக்ஸ்ட் லைனு போகும். இங்கே பிரிண்ட் ஏ அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது குளோபல் வேல்யூவை அக்சஸ் பண்ணும், லோக்கல் வேரியபிளில் அக்சஸ் பண்ணாது. ஏன்னா லோக்கல் வேரியபிள் தட் கேன் பி அக்சஸ் ஒன்லி வித்தின் தட் ஃபங்க்ஷன், நாட் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன்ஸ். தட்ஸ் வாய் திஸ் ஏ வில் பிரிண்ட் 10. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 7, செகண்ட் வந்து 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் என்க்ளோஸ்டு ஸ்கோப். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப்னுடைய கான்செப்ட்டு. லெட்ஸ் see the example for this. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன்ஸ், டிஸ்ப் அந்த ஃபங்க்ஷனுடைய நேமு, அதுக்குள்ளே பாருங்கள் டிஸ்ப் 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே ஏன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி 10ன்றதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்க்ளோஸ்டு ஸ்கோப் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் கொடுத்துருக்க வேல்யூஸ் தட் கேன் பி அக்சஸ் அவுட்டர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் இன்னர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் என்க்ளோஸ்டு ஸ்கோப். லெட்ஸ் see how it's working. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது.
ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தான் வந்து ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 7th லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 7th லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ப் அப்படின்னும் போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான காலிங் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ டிஸ்ப்ன்றதுக்குள்ளே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a = 10ன்னும் போது 10ன்ற வேல்யூவை ஏவில் மேப்பிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாத இன்னர் ஃபங்க்ஷனை ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்கே அதுக்கான லைனை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டிஸ்ப் 1 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் பிரிண்ட் ஏன்னும் போது ஏவில் இருக்க வேல்யூவை அக்சஸ் பண்ணும். அதாவது என்க்ளோஸ்டு ஸ்கோப்பில் கொடுத்துருக்க வேல்யூவை இங்கேயும் அக்சஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10ன்றதை பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இது முடிச்சதும் பார்த்தீங்கன்னா 5th லைன்லேருந்து 6th லைன் வரும். 6th லைனில் பிரிண்ட் ஏன்னு சொல்லும் போதும் இந்த ஏவும் பார்த்தீங்கன்னா 10ன்றதே அக்சஸ் பண்ணும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10ன்றதை பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்க்ளோஸ்டு ஸ்கோப்னோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்கோப். அதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீலோடடில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுதோ ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பில்டிங் ஸ்கோப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். பில்டிங் ஸ்கோப்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட்டில் வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராமில் C++ல பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்டிங் ஃபங்க்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பில்டிங் ஸ்கோப்பு. ஸோ இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த லைனுக்கெலாம் முன்னாடி ஃபஸ்ட்டு பில்டிங் ஆர் மாடியூல் ஸ்கோப்பை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். let's see the next topic, modules. Modulesன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராமை அதாவது சின்னதாக வந்து மீனிங்ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி பிரிக்கிறது, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் நான் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒவ்வொரு மாடியூல்ஸையும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் சொன்னாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாடியூல்ஸும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடியூல்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடியூல்ஸ்னால் என்னன்றது ஒரு ப்ரோக்ராமை டிஃப்ரெண்ட் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் மாடியூல்ஸ்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதாவது இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனலாக அதை கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடியூல்ஸில் இருக்கிற கான்செப்ட்டு. ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ப்ராசஸிங் லாஜிக் இருக்கும், டேட்டா இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸு. செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை செப்பரேட்டாக கம்பைல் பண்ணி அதை லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கான்செப்ட் தான் மாடியூல்ஸு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாடியூல்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ஃபைனலாக அதை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சாச்சுன்னா அந்த மாடியூல்ஸை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே ஒவ்வொன்றா இன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல்ஸை நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ளே வந்து கால் பண்ணணும், அதாவது அந்த மாடியூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாடியூல்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு நேம் வச்சு அதுக்கு சம் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தட் இஸ் அ ஃபோர்த் கேரக்டரிஸ்டிக்ஸ். லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல்ஸை இன்னொரு மாடியூல்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். ஓகே, லெட்ஸ் see the next topic, benefits of using modular programming. மாடுலர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை கூட சின்னதாக ரைட் பண்ணிடலாம். ஸோ பை யூஸிங் த மாடியூல்ஸ், தட் இஸ் அ ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் இன் மாடுலர் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்டன் லைன்ஸ், அதாவது 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 லைன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம மாடியூல்ஸில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த 4 லைன்ஸை ரிப்பீட்டடாக மறுபடியும் நம்ம ரீடைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தட் இஸ் அ நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ். தேர்ட் ஒன் பாருங்க, மாடியூல்ஸை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரித்து ஒரு சின்ன டீமை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுனால நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை, அதாவது மெனி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுது இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஃபார் மாடுலர் ப்ரோக்ராமிங். வில் see the next advantages. இந்த கோடு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸு,
நம்ம மாடல் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கோடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக அந்த கோடிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸு, எரர் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம அதில் இருக்கிற எரரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ், மாடுலர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சேம் கோடை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்காக ஒரு மாடுலர் கிரியேட் பண்ணிக்கோன்னா அந்த மாடுலர் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அது தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ். லாஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப்பிங் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாடுலர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து ஸ்கோப்பிங் வேரியபிள்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த லாஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் மாடுலர் ப்ரோக்ராமிங். வில் see the next topic, access control. ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி டெக்னிக்ஸ். இதை வந்து நம்ம C++லே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் எந்த பிளாக்குள்ளே அக்சஸ் பண்ணணும் அதை தான் நம்ம வந்து ஸ்கோப்பிங்கில் பார்த்தோம். இப்போ இந்த அக்சஸ் கண்ட்ரோலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த வேரியபிள் எங்கே அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம C++ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி மோட், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் பார்த்துருப்போம். ப்ரைவேட்டு, பப்ளிக், ப்ரொடெக்டடு. ஸோ இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை எங்கெங்கே அக்சஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து செக்யூரிட்டி டெக்னிக்ஸில் சொல்கிறோம். இதையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரைவேட்னா என்ன, பப்ளிக்னா என்ன, ப்ரொடெக்டட்னா என்னன்றது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ல படிச்சிருப்போம். ப்ரைவேட்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீழே நம்ம ஏதாவது மெம்பரை டிஃபைன் பண்ணுறோம். மெம்பர்னா என்னன்னு தெரியும் நமக்கு. தேர் இஸ் 2 மெம்பர்ஸ். ஒன்று டேட்டா மெம்பர்னு சொல்லுவோம், இன்னொன்று மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் என்ற கீவேர்டு கீழே டிஃபைன் பண்ணுறோம்னா அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், அதுக்கு வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது. தட் இஸ் அ ப்ரைவேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் கீழே நம்ம ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா தட் கேன் பி அக்சஸ் வித்தின் தட் கிளாஸ் அண்ட் ஆல்சோ தட் இன்ஹெரிட்டட் கிளாஸ். இதையும் நம்ம வந்து C++லே படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் நம்ம ஏதாவது மெம்பர்ஸை கிரியேட் பண்ணுறோம், அதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு வேரியபிளோ டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா தட் கேன் பி அக்சஸ் எனிவேர் இன்சைட் தி ப்ரோக்ராம். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். இதை நம்ம C++ல ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C++ல நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கீவேர்ட்ஸை நம்ம பைத்தானில் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம் ஃபார் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா வேரியபிளுமே பைத்தானில் குளோபல் வேரியபிள், அதாவது பப்ளிக் வேரியபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வேரியபிளை நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டோ இல்லை ப்ரொடெக்டடோ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொடெக்டட் வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சிங்கிள் அண்டர்ஸ்கோரும் ப்ரைவேட் வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோரும் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ தட் வில் பி கன்சிடர் அஸ் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பைத்தானில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து C++ ஜாவா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ன்றது சொல்லுவோம். பைத்தானில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மெம்பர்ஸை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு வெளியில் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும் பைத்தானில். இதே C++ ஜாவாவில் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. That is the concept of access control. Let's see the remaining topic in next video. Thank you.